ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட காயே பிடிக்க மாட்டேங்குதுப்பா, எந்த காயும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. துவையல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10லிருந்து 12 கோவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 7-8 பல் பூண்டு சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோவக்காய் நல்லா சுண்டி வர வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலயே காய் நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வதங்கி வந்துடும். இப்ப இதுல ஒரு 4 காஷ்மீரி மிளகாயை 2 கிள்ளி சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டல் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கிறப்ப துவையல் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாது, நல்ல புளிப்பு சுவையோட சாதத்துக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வதங்குற கேப்லயே கோவக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்ப இதை அடுப்பு அணைச்சிட்டு அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கொரப்பான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். சாதத்துக்கு சாப்பிடும் பொழுது இந்த பக்குவத்துல சாப்பிட்டாதான் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இட்லி தோசைக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நைஸா அரைச்சிக்கலாம். இந்த துவையை எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் இட்லி தோசை கூடயும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. பாய்.